100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்னே ஆச்சரியமான விசுவாசம்! வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு எந்த ஒரு ஏதுவும் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது. அதையெல்லாம் எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவரை முழு நிச்சயமாய் நம்பி அதை அறிக்கை செய்து தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று தேவனை மகிமைப்படுத்தினான். நாமும் கூட சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புவோம், மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆனால் ஆபிரகாமை போல நம்புகிறதற்கு ஒன்றுமில்லாதிருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராய் இருந்தாலும் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்ற விசுவாசம் நமக்குள் பெருகட்டும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள், துதித்து பாடுங்கள். இன்றைக்கும் சூழ்நிலைகள் எதிராயிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமான இயேசுவையே நோக்கி பாருங்கள். சூழ்நிலைகளை எண்ணாதிருப்போம்.